கோல்டோட விலை ஏறுமா ஏறாதா? இப்போ வாங்கலாமா வேணாமா? இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? இந்த கேள்வி நிறைய பேரோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2022லேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட விலை ஏறிட்டே போச்சு. அதுவும் 2025 நல்லாவே ஏறிச்சு. ஸோ அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கிளியரான டெசிஷன் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டாலர் ரிசர்வ். டாலர் ரிசர்வ்னா என்னது? ரொம்ப சிம்பிள். எல்லா கண்ட்ரிஸுமே ஃபாரின் ரிசர்வ்ஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதை டாலரில் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டாலர் எல்லா கண்ட்ரிஸாலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கரன்சி. முதல்ல நமக்கு எதுக்கு இந்த டாலர் ரிசர்வ்ஸ் தேவை? ரொம்ப சிம்பிளுங்க. இம்போர்ட்ஸுக்கு பே பண்ணுறதுக்கு, அப்புறம் கரன்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் ஏதாவது கிரைசிஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா அது ஒரு கண்ட்ரிக்கான எமர்ஜென்சி கார்பஸ். சரி, ஓகே. அதுக்கும் கோல்டு ப்ரைஸுக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022 தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வார் பீரியடில் யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யாவோட டாலர் ரிசர்வ்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, நீ டாலரை யூஸ் பண்ணி வார் ரிலேட்டடான பொருட்கள் நீ மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ரீசனால் அது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோன்னே மற்ற கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிது. சரி, இப்போ நாளை பின்ன நமக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ பிரச்சனை வருது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் நம்மளோட டாலர் ரிசர்வ்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போது நம்ம அடுத்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவை பார்க்கணுன்னு யோசிச்சப்போ அவங்களுக்கு மைண்டில் வந்தது கோல்டு. ஏன்னா கோல்டுமே யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு அசட். ஸோ ஃப்ரீக்வெண்ட் பேசிஸில் கோல்டு டிமாண்ட் அதிகமாக ஆக என்ன ஆச்சுன்னா கோல்டோட விலை ஓவர் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட எக்கானமி இப்போ டெட் கிரைசிஸில் இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு விதமான பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டு 2 to 3 இயர்ஸாக கோல்டு க்ரோ ஆகிறதுக்கான மெயின் காரணம் இதுதான். சரி, அப்போ நீ என்ன சொல்ல வர? குளோபல் லெவலில் ஏதாவது வார் நடந்தாலோ இல்லை கிரைசிஸ் நடந்தாலோ இல்லை பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கோல்டு ஏறுன்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. என்னோட பாயிண்டில் பொறுத்த வரைக்கும் கோல்டுன்றது ஒரு ஆர்னமெண்ட்டை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் அசட் கிளாஸ் தான். நான் கோல்டை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா குளோபல் லெவலில் ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் சரி, ஏதாவது வார் வந்தாலோ, எனி பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எது வந்தாலும் கோல்டோட விலை ஏறுது. இது காலங்காலமாக நடக்கிற பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னோடய போர்ட்ஃபோலியோ டிராஸ்டிக்காக விழாமல் என்னோடய போர்ட்ஃபோலியோவை ஓரளவுக்கு தாங்கி பிடிக்கிற ஒரு குஷன் மாதிரி நான் கோல்டை பார்க்குறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15% நான் கோல்டுக்கு அலோகேட் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டுறேன். ஸோ அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2004லேருந்து 2008 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. ஓகே, சிமிலர்லி 2008க்கு அப்புறம் 2011 வரைக்கும் கோல்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா வின்னர்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு அசட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது. ஒரு பீரியடில் ஒரு அசட் கிளாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டோட ரிட்டர்ன் 2011லேருந்து 2012 வரைக்கும் கோல்டு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இப்போ அதை பார்த்து உங்களோட எல்லா பணத்தையும் நீங்கள் கோல்டில் போட்டிருந்தீங்கன்னா 2013லேருந்து 2019 வரைக்கும் கோல்டு பெருசாக மூவே ஆகல. 6 years ஃப்ளாட், நோ ரிட்டர்ன்ஸ். ஸோ ரீசண்டாக அக்ரெசிவாக ரிட்டர்ன் கொடுத்த ஒரே காரணத்தை மைண்டில் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பாசிபிளி நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2021லேருந்து 2022 நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை பார்த்து உங்களோட 100% உங்களோட எல்லா பணத்தையும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சென்செக்ஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2023 நீங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்துருப்பீங்க. அண்ட் 2025 ஒரு 6% கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட பணத்தை மொத்தமாக ஒரே அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். சரி, ஓகே, கோல்டோட விலை ஏறுமா ஏறாதா அதை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குளோபல் வெல்த் மேனேஜர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரிப்போர்ட்ஸ் லைக் யூபிஎஸ், கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் ஹெச்எஸ்பிசி இவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கோல்டு ஏறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் பர்டிகுலராக நம்மளை சுற்றி நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், யூஎஸில் நடக்கிற பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த டேட்டாவை சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ போகுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெல்த் பில்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னா 20% மேக்ஸிமம் கோல்டு போதும், மற்ற அசட் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ வந்து வெல்த் ப்ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கேன், என்னோடய சொத்தை பாதுகாக்கிற நிலமையில் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா அப்போது நீங்கள் வேணால் கோல்டில் அதிகமாக அலோகேட் பண்ணலாம். பட் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஷார்ட் டேர்ம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கூட ஒரே அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் இது யாருக்காவது ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன டாபிக் பேசினா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதுவும் உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.